சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது. வீட்டில் இருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 99 648 86 879. வணக்கம். ஒரு சின்ன நடைமுறை தவறால் கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் வரி பொறுப்பு இறுதியாகிவிடும் ஒரு நிலையை கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் மேல்முறையீட்டுக்கான கதவு சாத்தப்பட்டு விட்டது, இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைக்கும்போது சட்டம் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு தருமா? இன்று அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து ஒரு வரி செலுத்துபவர் எப்படி மீண்டு வந்தார் என்ற கதையைத்தான் நாம் ஆழமாக பார்க்க போகிறோம். வணக்கம். ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு வழக்கு. சட்டத்தோட விதிகள் ரொம்ப கடுமையா இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு மனிதநேய பார்வை இருக்கா இல்லையாங்கிறது இந்த கேஸ் தெளிவா காட்டுது. ஒரு சின்ன தாமதத்துக்காக ஒருத்தரோட மேல்முறையீட்டு உரிமையை பறிச்சிட முடியுமாங்கிற கேள்விக்கு ஒரிசா உயர்நீதிமன்றம் சொன்ன பதில தான் நாம இன்னைக்கு கேளச போறோம். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சரி, முதல்ல இந்த வழக்கின் பின்னணியிலிருந்து ஆரம்பிக்கலாம். வரி செலுத்துபவருக்கு என்னதான் பிரச்சனையாச்சு? இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர் ஒரு பதிவு செய்யப்பட்ட ஜிஎஸ்டி டீலர். 2017-18 நிதியாண்டுக்கு ஜிஎஸ்டி சட்டத்தோட பிரிவு 73 கீழே அவருக்கு ஒரு அசஸ்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. ஓகே, அந்த ஆர்டர் எப்போ வந்தது? இந்த ஆர்டர் 26 டிசம்பர் 2023 வந்திருக்கு. சரி, அந்த அசஸ்மெண்ட் ஆர்டர் படி அவர் எவ்வளவு வரி கட்டணும்னு சொல்லியிருந்தாங்க? சுமார் 2,99,60,292 ரூபாய். அப்பா, கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய். இது ரொம்ப பெரிய தொகை. நிச்சயமா இதுக்கு எதிராக அவர் மேல்முறையீடு செய்ய நினைச்சிருப்பாரு. கண்டிப்பா நினைச்சார், சேதும் முடிச்சார். சட்டத்தின் பிரிவு 107 கீழ் ஏப்ரல் 17, 2024 மேல்முறையீடு தாக்கல் செய்தார். ஆனா இங்கதான் கதையில ஒரு சின்ன ட்விஸ்ட். என்ன ட்விஸ்ட்? மேல்முறையீடு செஞ்சிட்டாரு, அப்புறம் என்ன சிக்கல்? சிக்கல் அந்த தேதியில தான் இருக்கு. பொதுவா ஜிஎஸ்டி சட்டப்படி ஒரு ஆர்டர் வந்த தேதியிலிருந்து 3 மாசத்துக்குள்ள மேல்முறையீடு செய்யணும். ஆமா, அந்த காலக்கெடு ரொம்ப முக்கியம் இல்லையா? ரொம்ப முக்கியம். இவருக்கு டிசம்பர் 26 ஆர்டர் வந்திருக்கு. அப்போ மார்ச் 26, 2024க்குள்ள அவர் அப்பீல் பண்ணிருக்கணும். ஆனா அவர் பண்ணது ஏப்ரல் 17ஆம் தேதி. அப்போ காலக்கெடு முடிஞ்சு போச்சு. அப்புறம் எப்படி மேல்முறையீடு செய்ய முடியும்? இங்கதான் சட்டம் ஒரு சின்ன சலுகை கொடுக்குது. உங்களுக்கு உண்மையிலே ஒரு நியாயமான காரணம் இருந்தா அந்த 3 மாசம் முடிஞ்ச பிறகும் 1 மாசம் கூடுதல் அவகாசம் கிடைக்கும். ஓ, இத காண்டோனபிள் பீரியட், அதாவது மன்னிக்க கூடிய காலம்னு சொல்லுவாங்க. மனுதாரர் இந்த 1 மாச காலத்துக்குள்ளதான், அதாவது கெடு முடிஞ்சு 22 நாள் தாமதமா அப்பீல் ஃபைல் பண்ணிருக்கார். ஓ, அப்போ அவர் சட்டப்படி அனுமதிக்கப்பட்ட அந்த கூடுதல் அவகாசத்துக்குள்ளதான் வந்திருக்காரு. அப்போ மேல்முறையீட்டு அதிகாரி அதை ஏத்துக்கிட்டு வழக்க விசாரிக்க வேண்டியதானே? அதுதான் நடக்கல. மேல்முறையீட்டு அதிகாரி மே 21, 2024 மனுதாரருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பினார். என்னென்ன நோட்டீஸ் அனுப்பினாரு? ஏன் இந்த 22 நாள் தாமதம், அதுக்கான காரணத்தை சொல்லுங்கன்னு கேட்டிருந்தார். இது ஒரு நியாயமான கேள்விதான். ஆமா, காரணம் கேட்கறது சரிதான். மனுதாரர் அதுக்கு என்ன பதில் சொன்னார்? இங்கதான் அடுத்த சிக்கல். அந்த நோட்டீஸ்க்கு மனுதாரர் கிட்ட இருந்து எந்த பதிலும் போகல. ஒருவேளை அவருக்கு அந்த நோட்டீஸ் கிடைக்கலையா, இல்ல கிடைச்சும் பதில் சொல்ல முடியலையான்னு தெரியல. ஆனா பதில் போகாததால மேல்முறையீட்டு அதிகாரி ஆகஸ்ட் 12, 2024 அந்த மேல்முறையீட்டையே தள்ளுபடி செஞ்சிட்டார். அப்படியா? என்ன காரணம் சொல்லியிருக்கார்? காரணம் தாமதத்துக்கு எந்த விளக்கமும் கொடுக்கல அப்படின்னு ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டார். ஒரு நிமிஷம், இதுல எனக்கு ஒரு கேள்வி வருது. அதிகாரி நோட்டீஸ் அனுப்பியிருக்கார், பதில் வரல. அதனால சட்டப்படி அவர் மேல்முறையீட்டை தள்ளுபடி செஞ்சிட்டார். இது நடைமுறைப்படி பார்க்கும்போது சரியாதானே தெரியுது. இதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க கேக்குறது ரொம்ப சரியான பாயிண்ட். ஒரு மேலோட்டமான பார்வையில அதிகாரி செய்தது ஒரு ப்ரொசீஜரல் கரெக்ட்னஸ் மாதிரி தான் தெரியும். ஆனா சட்டம் வெறும் நடைமுறைகளை மட்டும் பாக்குற ஒரு இயந்திரம் இல்ல. சரி, நீதிய பார்க்கணும். மனுதாரர் கிட்ட இருந்து பதில் வரலங்கிறதுக்காக அவரோட 3 கோடி ரூபாய் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்க தகுதியின் அடிப்படையில விசாரிக்காமலே மூடிடுறது சரியா? இங்கேதான் ஒரிசா உயர்நீதிமன்றம் உள்ளே வருது. சரி, அப்போ மேல்முறையீட்டு அதிகாரி வழக்கை மூடின பிறகு மனுதாரர் உயர்நீதிமன்றத்துக்கு போறார். அங்க என்ன நடந்தது? ஒரு பக்கம் மனுதாரரின் உண்மையான பிரச்சனை, மறுபக்கம் சட்டத்தின் கெடுபிடியான விதிகள். இந்த ரெண்டுக்கும் நடுவுல உயர்நீதிமன்றம் எப்படி ஒரு சமநிலையை கண்டுபிடிச்சது? அருமையான கேள்வி. உயர்நீதிமன்றத்துல மனுதாரர் தன் தரப்பு நியாயத்தை முன்வைக்கிறார். அந்த ஷோகாஸ் நோட்டீஸ்க்கு ஏன் பதில் சொல்ல முடியலன்னு விளக்குறார். என்ன காரணம் சொன்னார்? தனக்கு ஏற்பட்ட தீவிரமான மருத்துவ பிரச்சனைகள் மற்றும் அதுக்கான சிகிச்சை காரணமா தன்னோட கட்டுப்பாட்டை மீறிய சில சூழ்நிலைகள் இருந்ததாகவும், அதனாலதான் சரியான நேரத்துல பதில் தாக்கல் செய்ய முடியலன்னு சொல்றார். அதுக்கான ஆதாரங்களையும் அவர் சமர்ப்பிச்சிருக்கலாம். ஓகே, அப்போ ஒரு உண்மையான மருத்துவ காரணம் இருந்திருக்கு. இது நீதிமன்றம் எப்படி பார்த்தது? நீதிமன்றம் இந்த விஷயத்தை ரொம்ப ஆழமா பார்த்தது. மேல்முறையீட்டை நிராகரிச்ச ஆகஸ்ட் 12, 2024 தேதியிட்ட உத்தரவை ரத்து செஞ்சுட்டாங்க. ரத்து செஞ்சுட்டாங்களா? ஆமா, வெறுமனே ஒரு நடைமுறைய மட்டும் பார்த்துட்டு நீதியோட கதவை மூடக்கூடாதுன்னு தெளிவா சொன்னாங்க. இதுதான் இந்த வழக்கின் முக்கியமான பகுதி. அந்த தீர்ப்புக்கு நீதிமன்றம் என்னென்ன காரணங்களை சொல்லுச்சு, அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. நீதிமன்றம் 3 முக்கியமான சட்ட கோட்பாடுகளை முன்வச்சு இந்த தீர்ப்பை வழங்கிச்சு. முதலாவது இயற்கை நீதி, அதாவது பிரின்சிபிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். இயற்கை நீதியா? அது கேட்கவே கொஞ்சம் பெரிய வார்த்தையா இருக்கே, அதை கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா? ரொம்ப சிம்பிள். எளிமையா சொன்னா இது மறுபக்கத்தையும் கேளுங்கள்ங்கிற தத்துவம் தான். ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி அதனால பாதிக்கப்பட போறவருக்கு தன் தரப்பு நியாயத்தை சொல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். சரி, அது அடிப்படை உரிமை மாதிரி. அதேதான்.
இப்போ ஸ்கூல்ல 2 பசங்க சண்டை போட்டா ஒரு பையன் சொல்றத மட்டும் கேனால அவருக்கு முறையான வாய்ப்பு கொடுக்காம இயந்திரத்தனமா மேல்முறையீட்டை நிராகரிச்சது இயற்கை நீதிக்கு எதிரானது நீதிமன்றம் சொல்லுச்சு. புரியுது. அதாவது அதிகாரி ஒரு செக்லிஸ்ட்ல இருக்கிற மாதிரி நோட்டீஸ் அனுப்புன, பதில் வரல, ரிஜெக்ட்னு இல்லாம ஒரு மனிதநேயத்தோட இந்த விஷயத்தை பார்த்துக்கணும்னு சொல்றீங்க. மிக சரியா. 2வது முக்கியமான பாயிண்ட் போதுமான காரணம், அதாவது சஃபிஷியன்ட் காஸ். ஜிஎஸ்டி சட்டத்தோட பிரிவு 107/4 தாமதத்துக்கு போதுமான காரணம் இருந்தா அந்த 1 மாச கால தாமதத்தை மன்னிக்கலாம்னு சொல்லுது. இங்க போதுமான காரணம்னா எதையெல்லாம் சொல்லலாம்? மருத்துவ பிரச்சனை மட்டும்தானா? இங்கதான் வரி செலுத்துமுதல் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. போதுமான காரணம் என்பது வெறும் ஒரு சட்ட வார்த்தை இல்ல, அது ஒரு கதை, உங்கள் தரப்பு நியாயத்தை சொல்லும் கதை. இந்த வழக்குல மனுதாரரின் மருத்துவ பிரச்சனை அந்த கதையின் ஆதாரம். ஓகே. அதாவது ஒரு நடைமுறை தவறு நடக்கும்போது அதற்கான காரணத்தை ஒரு மனிதநேய கண்ணோட்டத்துடன் ஆவணப்படுத்துவது எவ்வளவு முக்கியம் என்பதை நீதிமன்றம் இங்கே உணர்த்துகிறது. மனுதாரர் சொன்ன மருத்துவ காரணங்கள் சந்தேகத்துக்கு இடமில்லாம ஒரு போதுமான காரணம் தான் அப்படின்னு நீதிமன்றம் ஏத்துக்கிட்டது. அப்போ சட்டத்திலே இதற்கான தீர்வு இருக்கு, அது அதிகாரி சரியா பயன்படுத்தல. ஆமா, சட்டத்தின் நோக்கத்தை புரிஞ்சுக்காம வெறும் வார்த்தைகளை மட்டும் பார்த்திருக்காரு. இது நம்மள 3வது பாயிண்ட்டுக்கு கூட்டிட்டு போகுது. அது தாராளமான அணுகுமுறை, அதாவது லிபரல் அப்ரோச். இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா இதுக்கு இன்னொரு பக்கம் இல்லையா? எல்லா வழக்குகள்லயும் நீதிமன்றங்கள் இப்படி தாராளமான அணுகுமுறையை கடைபிடிச்சா சட்டத்தில் இருக்கிற காலக்கெடுவுக்கு என்ன மரியாதை இருக்கும்? எல்லோரும் காலக்கெடுவை தாண்டி மேல்முறையீடு செஞ்சுட்டு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்ல ஆரம்பிச்சா இது தவறாக பயன்படுத்தப்பட வாய்ப்பு இருக்கு. ரொம்ப முக்கியமான கேள்வி இது. நீதிமன்றம் தாராளமான அணுகுமுறைன்னு சொல்றது சட்ட விதிகளை காத்துல பறக்க விடுங்கன்னு அர்த்தம் இல்ல. பின்ன அதோட அர்த்தம் என்னன்னா, சட்டத்தோட உண்மையான நோக்கம் நீதியை வழங்குறது தான். ஒரு சின்ன நடைமுறை தவறுக்காக ஒருத்தரோட நீதிக்கான உரிமையை பறிச்சிடக்கூடாது. சரி, நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் இதுதான். தாராளமான அணுகுமுறைனா எல்லாத்தையும் ஏற்றுப்பாங்கன்னு அர்த்தம் இல்ல, உங்ககிட்ட உண்மையான நிரூபிக்கக்கூடிய காரணம் இருக்கணும். இந்த கேஸ்ல அவரோட மருத்துவ பிரச்சனை தான் அந்த ஆதாரம். ஆமாம். சும்மா எனக்கு ஞாபகம் இல்ல, என் அக்கௌண்டன்ட் மறந்துட்டாருன்னு ஆதாரமே இல்லாம சொன்னா நீதிமன்றம் ஏத்துக்காது. ஆனா ஒரு உண்மையான காரணம் இருக்கும்போது அது நிரூபிக்க வாய்ப்பு கொடுக்காம கதவை மூடுறது தான் தப்புன்னு நீதிமன்றம் சொல்லுது. சோ இட்ஸ் a balance between procedure and substantial justice. ரொம்ப தெளிவா புரியுது. ஆக நீதிமன்றம் வெறும் சட்ட விதிகளை மட்டும் பார்க்காம அந்த விதிகளுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கத்தையும் மனுதாரரின் சூழ்நிலையையும் கருத்தில் எடுத்திருக்கு. சரி, இப்போ தீர்ப்பு வந்தாச்சு. உயர்நீதிமன்றம் அந்த பழைய உத்தரவை ரத்து பண்ணிருச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? மனுதாரர் என்ன செய்யணும்? உயர்நீதிமன்றம் வெறும் உத்தரவை ரத்து பண்ணதோட நிறுத்தல, அடுத்து என்ன செய்யணும்னு ஒரு தெளிவான வழிகாட்டுதலையும் கொடுத்திருக்கு. அப்படியா? என்ன சொன்னாங்க? அதன்படி மனுதாரர் பிப்ரவரி 18, 2026க்குள்ள திரும்பவும் அந்த மேல்முறையீட்டு அதிகாரி முன்னாடி ஆஜராகணும். ஓ, திரும்பவும் அதே அதிகாரி கிட்டயா? ஆமா. ஆனா இந்த முறை தாமதத்துக்கான காரணத்தை விளக்க அவருக்கு முழு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் தன்னோட மருத்துவ பிரச்சனைகள் சம்பந்தமான ஆதாரங்களோட ஒரு விரிவான மனுவை தாக்கல் செய்யணும். அதுக்கப்புறம் அதிகாரி என்ன செய்யணும்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கா? கண்டிப்பா. அதிகாரி முதல்ல தாமதத்தை மன்னிக்கிறது சம்பந்தமான மனுவை விசாரிக்கணும். மனுதாரர் சொல்ற காரணங்கள் போதுமானதா இருக்கான்னு பார்த்து தாமதத்தை மன்னிச்சு அதுக்கப்புறம் வழக்கின் தகுதியின் அடிப்படையில, அதாவது ஆன் மெரிட்ஸ், மேல்முறையீட்டை விசாரிக்கணும்னு உத்தரவிட்டிருக்கு. இந்த ஆன் மெரிட்ஸ் விசாரிக்கிறதுனா என்ன? அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? ஆன் மெரிட்ஸ்னா இனிமே தாமதம் ஒரு பிரச்சனையே இல்ல. இப்போ அந்த 3 கோடி ரூபாய் வரி ஏன் போட்டாங்க, அது சரியா தவறா, வரி செலுத்துபவர் சொல்ற கணக்குகள் சரியா, துறை சொல்றது சரியா, இப்படி வழக்கின் உண்மையான உள்ளடக்கத்தை, அதாவது சப்ஜெக்ட் மேட்டரா விவாதிச்சு ஒரு முடிவுக்கு வரணும். ஆக ஒரு டெக்னிக்கல் காரணத்துக்காக நடக்காம இருந்த விசாரணை இனிமே நடக்கும். கரெக்டா சொன்னீங்க. சூப்பர். அப்போ ஒரு நடைமுறை தவறால் கிட்டத்தட்ட மூடப்பட்ட ஒரு கதவு இப்போ உயர்நீதிமன்றத்தின் தலையீடால முழுசா திறந்திருக்கு. மனுதாரருக்கு தன்னோட தரப்பு நியாயத்தை நிரூபிக்க ஒரு முழுமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கரெக்ட். இதுதான் இந்த வழக்கின் சாராம்சம். சட்டம் என்பது மக்களை தண்டிப்பதற்காக உருவாக்கப்பட்ட விதிகள் தொகுப்பல்ல, அது நீதியை நிலைநாட்டுவதற்கான ஒரு கருவி. நிஜமாவே இந்த விவாதம் ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு. இந்த வழக்கிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, சட்ட நடைமுறைகள் நீதியை பறிப்பதற்காக அல்ல, அதை வழங்குவதற்காகவே இருக்கு. உங்ககிட்ட ஒரு உண்மையான நிரூபிக்கக்கூடிய காரணம் இருக்கும் பட்சத்துல சட்டமும் நீதிமன்றங்களும் உங்களுக்கு நிச்சயம் 2வது வாய்ப்பை வழங்கும். சரியா சொன்னீங்க. இது நம்ம கேட்பவர்களுக்கு ஒரு முக்கியமான சிந்தனையும் தூண்டணும். இந்த வழக்கில் மருத்துவ சிகிச்சை ஒரு போதுமான காரணமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனா ஒருவேளை நீங்க ஒரு சின்ன தொழில்முனைவோரா இருக்கீங்கன்னு வச்சுப்போம். உங்களுக்கு ஒரு எதிர்பாராத தொழில்நுட்ப கோளாறு, உங்க சாஃப்ட்வேர் கிராஷ் ஆயிடுச்சு, இல்ல உங்க கணக்காளர் ஒரு சின்ன தவறு செஞ்சுட்டார், இல்லனா உங்க குடும்பத்துல ஒரு எதிர்பாராத நெருக்கடி. இந்த மாதிரி காரணங்கள் எல்லாம் சட்டத்தின் பார்வையில் போதுமான காரணமாக கருதப்படுமா? ஆமா, இது யோசிக்க வேண்டிய கேள்விதான். ஏன்னா எல்லா நேரத்திலயும் மருத்துவ காரணம் இருக்காது இல்லையா? நிச்சயமா. யோசிச்சு பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு இதே மாதிரி ஒரு நிலைமை வந்தா, உங்க மேல்முறையீட்டு உரிமையை பாதுகாக்க எந்தெந்த ஆவணங்களை நீங்க எப்போதும் தயாரா வச்சிருக்கணும்? ஒரு இமெயில் உரையாடல், ஒரு சிஸ்டம் எரர் ஸ்கிரீன்ஷாட், இல்ல ஒரு கடிதம், எது ஒரு வலுவான ஆதாரமா மாறும்? இத பத்தி நாம எல்லோரும் யோசிக்கணும், தயாரா இருக்கணும். இது CJ Tax Law தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் GST லீகல் லேர்னிங் பார்ட்னர். GST சட்டம் பேசும் உங்கள் தோழன். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 996488868779.